வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் ஜிலீபல் சுயூக்கில் விரிவான தொழிலாளர் ஆய்வுகளை தொடங்கியது. மனித வளத்திற்கான பொது ஆணையம் சமீபத்தில் அதிகார சபையின் தற்காலிக இயக்குனர் ஜெனரல் பொறியாளர் ரபாப் அல் ஒசேமி தலைமையில் ஜிலீபல் சுயூக் பகுதியில் ஒரு விரிவான ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறது. தொழிலாளர் சந்தையின் மேற்பார்வையை வலுப்படுத்தவும் அதன் ஒழுங்குமுறை சூழலை பாதுகாக்கவும் PAM மேற்கொண்டுள்ள தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி அமைந்திருக்கின்றது. தொழிலாளர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இருவரின் உரிமைகளையும் பாதுகாக்க நிறுவனங்கள் பொருந்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்வதில் இந்த பிரச்சாரம் கவனம் செலுத்தியிருக்கிறது. ஆய்வுகளில் தொழிலாளர் ஒப்பந்தங்கள், பணியிட நிலைமைகள் மற்றும் வேலைவாய்ப்பு தரநிலைகளை பின்பற்றுதல் ஆகியவை அடங்குகின்றன. பாதுகாப்பான, நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் நியாயமான பணிச்சூழலை பராமரிப்பதற்கான PAM-இன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் இதுபோன்ற ஆய்வு பிரச்சாரங்கள் தொடரும் என்றும் பொறியாளர் அல் ஒசேமி வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த முயற்சிகள் அனைத்து வணிக பங்குதாரர்களிடையேயும் சமநிலையான மற்றும் நிலையான உறவை உறுதி செய்யும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. குவைத் முழுவதும் குப்பை கொட்டுவதை குறைக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க நகராட்சி வலியுறுத்துகிறது. குவைத் நகராட்சி செய்தி தொடர்பாளரும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குநருமான முகமது அல் சிந்தன் கூறுகையில், பொது சுகாதார விதிமுறைகளை மீறுபவர்களின் திறனை விட அதிகமான சுமையை ஏற்படுத்துகின்றது. மீறுபவர்களுக்கு எதிராக தடுப்பு அபராதங்களை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அல் சொயாசாவால் பெறப்பட்ட ஒரு செய்திக்குறிப்பில், பொது தூய்மை நிலைகளை கண்காணிக்கும் பொறுப்புள்ள குவைத் நகராட்சியின் மேற்பார்வை அமைப்புகள் போக்குவரத்து, மின்சாரம், நீர் மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்களில் அமுல்படுத்தப்படுவதைப் போலவே மீறல்களின் தீவிரத்திற்கு ஏற்ப அபராதங்களை அவசரமாக விதிக்க வேண்டும் என்று அல் சிந்தன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பொது தூய்மை மீறல்களுக்கான தண்டனைகளை கடுமையாக்குவது, சாலைகள், சதுக்கங்கள், பொது பூங்காக்கள், கடற்கரைகள் மற்றும் சந்தைகளில் குப்பை கொட்டுவதை குறைக்க கணிசமாகவும் திறம்படவும் பங்களிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஜனவரி முதல் குவைத்திலிருந்து 28,984 வெளிநாட்டினர் நாடு கடத்தப்பட்டனர். ஜனவரி 1, 2025 முதல் செப்டம்பர் 2025 வரை பல்வேறு தேசங்களைச் சேர்ந்த 28,984க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள், தப்பியோடியவர்கள் மற்றும் பிச்சைக்காரர்கள், பொதுநலன், போதைப்பொருள் வைத்திருத்தல் அல்லது பயன்பாடு அல்லது சந்தேகத்திற்கிடமான அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற காரணங்களுக்காக நாடு கடத்தப்பட்ட நபர்கள் என்று அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. அவர்களில் பலர் ஒழுங்கற்ற தொழிலாளர்கள் அல்லது பாதுகாப்பு அல்லது சமூக அபாயங்களை ஏற்படுத்தும் நபர்கள் என வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். நாடு கடத்தல் நடைமுறைகள் குறித்த விசாரணைகளில் உரையாற்றிய அந்த வட்டாரம், நாடு கடத்தப்பட்டவர் அல்லது அவரது ஸ்பான்சர் விமான டிக்கெட்டை வழங்க தவறினால் உள்துறை அமைச்சகம் நாடு கடத்தல் துறைக்குள் அலுவலகங்களை இயக்கும் அமைச்சகத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பயண முகவர் நிலையங்கள் மூலம் பயண செலவை ஈடுகட்டும் என்று விளக்கியிருக்கின்றது. பின்னர் அமைச்சகம் டிக்கெட்டின் மதிப்புக்கு ஸ்பான்சர் ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி அல்லது நிறுவனமாக இருந்தாலும் சரி நிதி உரிமை கோரலை பதிவு செய்து தொகையை திருப்பிச் செலுத்தும் வரை அவர்கள் மீது பயண அல்லது நிதி தடையை விதித்திருக்கிறது. நாடு கடத்தல் துறை நாடு கடத்தல் செயல்முறையை முடிந்தவரை விரைவாக முடிக்க இலக்கு வைத்துள்ளது என்றும், நாடு கடத்தப்படுபவரின் சராசரி தங்கும் காலம் சுமார் 3 நாட்கள் என்றும், தனிநபர் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் அல்லது அவசர பயண ஆவணத்தை வைத்திருந்தால் என்றும் அந்த வட்டாரம் வலியுறுத்தி இருக்கிறது. இருப்பினும் சில தூதரகங்கள் பயண ஆவணங்களை வழங்குவதில் தாமதம் அல்லது பொது வழக்குரைஞரால் விதிக்கப்பட்ட பயண தடைகள் இருப்பதால் சில வழக்குகளுக்கு நீண்ட கால தடுப்பு காவல் தேவைப்படுகிறது. பெரும்பாலும் நீதிமன்ற விசாரணைகளில் தனிநபரின் இருப்பு தேவைப்படுகிறது என தெரிவித்திருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 38.50 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 35.30 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.68 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.87 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 290.33 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.76 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.21 பங்களாதேசி டக்காஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.